ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்கே லன்ச் ரெடி பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அடுத்தது இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காயையும் சேர்த்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் சைஸ் அளவு, சின்ன சைஸ் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புளியும் இது கூடயே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணணுன்றனால கொஞ்சம் சிம்பிளாகவே காலையில் செய்துட்டேன். இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் தோசை வித் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா லஞ்ச் பேக் பண்ணணுன்றனால நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் நான் செய்யலை. ஸோ பொடியை வச்சே பசங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ லஞ்சுக்கு கீ ஊற்றி காரக்குழம்பு அப்படியே மிக்ஸ் பண்ணியே எடுத்து வச்சுருவேன். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரக்குழம்பு, வெங்காய வத்தல். ஸோ நீங்கள் என்ன செய்தீங்க இன்றைக்கி அப்படின்ட்டு லஞ்ச் பேக்கிங்க்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.